நமஸ்காரம். நான் உங்கள் ஸ்நேகிதிஷி. இன்னைக்கு ஒரு அருமையான ஆன்மீக பதிவு தான். இந்த தமிழ் வருடங்கள் பிரபவலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக 60 வருடங்கள் இருக்குது. இந்த வரிசையில் 38வது இடத்துல இருக்கிறதான் குரோதி வருடம். அதுதான் இந்த வருடம். இந்த குரோதி அப்படிங்கிறதுக்கே மீனிங்கை பார்த்தீங்கன்னா பகை, கேடு, கயமை, ஆத்திரம், ஆங்காரம், கோபம், பகை உணர்ச்சி இது எல்லாமே வந்துருங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணும், எதெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணும், அப்போது ரொம்ப கோபம் வந்து அக்ரிவேட் ஆகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த ஆன்மீக தகவல்கள் பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்துக்கான ராஜாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயை வந்து ஃபர்னஸ் கோல்னு தான் சொல்லுவாங்க. நெருப்பு கோளுங்கிறத விட ஃபர்னஸ் கோல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த செவ்வாயை ஐடென்டிஃபை பண்ணும்போது ரெட்டில் தான். நம்ம கோவத்துக்கு ஈமோஜி என்ன போடுவோம், ரெட் கலரில் தான் போடுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு, நான் கோவமே பட வேணான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் யோசிச்சு இந்த கோவம் படலாமா, இந்த இடத்துல படலாமா, நம்ம கோவப்படுறதுனால பின் விளைவுகள் என்ன இருக்கும். ஏன்னா சந்தேகங்கள் ஜாஸ்தியாகும். இந்த வருடங்களில் இதெல்லாம் நடக்கும். சந்தேகங்கள் ஜாஸ்தியாகும், பகைமை உணர்ச்சி ஜாஸ்தியாகும். ஏன்னா கோவத்தை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணும்போது தான் பகைமை உணர்ச்சி வந்து வரும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட பகைவர்களாக தோன்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கோவப்படுங்க, ஆனால் அறிஞ்சு தெரிஞ்சு படலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு படுங்க. அண்ட் கோவப்படுறது மட்டும் இல்லைங்க, 60 தான் சினம். கோபத்தை குறைச்சிட்டு அன்போடையும் பண்போடையும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.